இங்க கால் முடியாத நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டும் பையனும் பேசுறதை கேக்குறாங்க. கேட்டதுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க அவங்களுக்கு ஒரு பாரமா இருக்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவங்க பையன் சின்ன வயசா இருக்கப்போ ஒரு கார் அவனை இடிக்க வரும். இங்க உடனே அவங்க பையனை காப்பாத்துறதுக்காக ஓடுறாங்க. அந்த பையனை காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இவங்களோட ஸ்பைனல் கார்டே உடைஞ்சிடுது. அதனால அவங்களால அதுக்கு மேல எழுந்து நடக்கவே முடியல. ஆக்சுவலா இவங்க ஒரு டான்சரா இருப்பாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட் இவங்க ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்களால பாத்துக்க முடியல. இதனால ஹீரோயின் தான் உயிரை தானே எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனாலும் அந்த ஹஸ்பண்ட் அந்த பையனும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறாங்க. அவங்க கிட்ட நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், எப்பவுமே அவங்க கூடவே இருப்போம்னா பேசுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்கிறதுலயும் இவங்க நடந்துக்கிறதால ஹீரோயோட முகத்துல மறுபடியும் சிரிப்பு வர ஆரம்பிக்குது. இப்ப எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துலதான் 8 வருஷம் கழிச்சு இப்படி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இதுக்கு மேல யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் உயிர் போனதுக்கு அப்புறம் அவங்களோட பையனை தேடி வராங்க. அந்த பையனுக்கு அவனோட ஃப்ரெண்டு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கா. அவனோட அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, நீ நாளைக்கு உங்க அம்மா கூட்டு வருவியான்னு கேக்குறா. நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது இவன் அம்மான்னு சொல்றது அவ ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட் தான். இவனு சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹீரோட போட்டோ இருக்கும், அதை ரொம்ப வெறுப்பா மூடி வைக்கிறான். இப்ப ஹஸ்பண்ட் ஆச்சு பாசமா இருப்பாருன்னு போய் பார்த்தா இப்ப அவருக்கும் அந்த அசிஸ்டன்ட் கால் பண்ற, உடனே கிளம்பி ஓடுறாரு. ஹீரோயின் கிட்ட நீ இங்கேயே உட்காந்துரு நான் வரேன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயின் ஏதோ பால்கனில உட்காந்து வேடிக்கை பாக்குறாங்க நினைச்சிட்டு அவர் கிளம்பி போறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல் போனதுமே அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இவர் ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது, ஒரு கை கால் முடியாதவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களான்னு கேக்குறாங்க. இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க பையனை கேட்டா அம்மா சும்மா பால்கனில உட்காந்துருக்காங்க, நம்ம அம்மா இல்லன்னு அந்த பையனும் சொல்லிடுறான். இப்ப அவர் பையனை போய் ஸ்கூல்ல பிக்கப் பண்ணலான்னு கிளம்பி போறாரு. ஆக்சுவலா அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயின் மேல தப்பா சொல்லிட்டு இருப்பா. இப்ப கை அடிபட்டதுக்கு காரணம் கூட ஹீரோயின் தானு சொல்லிருப்பா. இதனால அந்த அப்பாவும் பையனும் ஹீரோயின் இன்னும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு டிவோர்ஸே கொடுத்துலான்னு அந்த அப்பா முடிவு பண்றாரு. அந்த பையனை அவருக்கு சப்போர்ட் பண்றான். இப்ப ஹீரோயின் கிட்ட அந்த பையன் கோவமா போய் கத்திட்டு இருக்கான். பார்த்தா அங்க ஹீரோயினே இல்ல, அந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா தெரியல. இப்ப அந்த ஹஸ்பண்டும் கத்தி கத்தி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்ப அந்த பிளாட்டோட செக்யூரிட்டி அங்க வராரு. கீழே விழுந்திருக்கிறது உங்களோட வைஃப் தான், அது கூட தெரியலையான்னு கேக்குறாரு. அந்த பையனுக்கு அப்பாவுக்குமே தெரியுது அவங்க சொல்றது ஹீரோயின் தான். கேட்டு 2 பேருமே ஷாக் ஆகி போய் நிக்கிறாங்க.